முதலாக அண்ணல் அம்பேத்கர் தொடர்பாக ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வை புறக்கணிக்கிறார் என்றால் அவர் யாரை புறக்கணிக்கிறாரு? எங்களை புறக்கணிக்கிறாரா, இல்ல அண்ணல் அம்பேத்கரை புறக்கணிக்கிறாரா? மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியும் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பொய்யான வாக்குறுதிகளை சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. இவர்கள் எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று நேரடியாக தான் சொல்றாரு, நம்ம மறைமுகமான சொல்லலை. அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே தயாரிப்பாளருக்கு போன் பண்ணி முதலமைச்சர் அழுகுறாரு. கிளைமேக்ஸை பார்த்துட்டு எனக்கு கண் கலங்கிருச்சுங்க சொல்ற முதலமைச்சர் அவர்கள், ஏன் வேங்க வயலுக்கு நீங்க இன்னும் போகாம இருக்கீங்க? சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்து வர டிசம்பர் 26ஆம் தேதியோட 2 வருஷம் ஆக போகுது. ஆனா விஜய் இப்போ வரைக்கும் சந்திக்கல, நேர்ல போவாருங்க. வேங்க வயலுக்கு மட்டும் போக மாட்டாரு. 2 வருஷம் ஆகுது சரி சொன்னாங்க. ஒரு படி மேல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, சினிமா செய்திலாம் நான் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தக வெளியீட்டுக்காக கிண்டல் அடிச்சிருந்தாரு. இல்ல, அவரு ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் இப்படி பேசலாமா? சினிமாக்காரர் தானே உதயநிதி, சினிமா நடிகர் தானே அவரு, சினிமா தயாரிப்பாளர் தானே அவரு. இதுதான் சிறுபிள்ளைத்தனம் சொல்லுவாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறுபிள்ளைத்தனமா இருக்காரு. அதனாலதான் அவருக்கு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ ஆனது மக்கள் ஓட்டு போட்டுதான். மக்கள் ஓட்டு போட்டதால் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எம்எல்ஏ ஆக முடிந்தது. துணை முதலமைச்சர் எப்படி ஆனார்? எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க? அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தானே அவர் துணை முதலமைச்சராக முடிஞ்சு. தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. ஊழல் குற்றவாளி செந்தில் பாலாஜிக்கு எப்படி மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடைய இருந்திருப்பவர் தாவகவின் செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். டிஎம்கே நமக்கு அரசியல் எதிரி, பாஜக பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இன்னைக்கு அதானி கூட 2 பேருமே தொடர்பு இருப்பதா தகவல்லாம் வருது. நிறைய பேர் குடிச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய தலைவர் இப்ப வரைக்கும் வாய் தட்டாம இருக்காரு. என்ன காரணம்? இல்ல, அதாவது அதானி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. யாரை சந்திச்சாங்க? அதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை இல்லத்தில் போய் சந்தித்தார் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கைக்கு இப்பதான் மறுப்பு தெரிவிச்சு நாங்க அதானியை பார்க்கல, அவர்களோடு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதானி அவர்கள் யாரை பார்த்தார்? எதற்காக சென்னைக்கு வந்தார்? அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு ஏன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்றத தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்கணும். முதலமைச்சரை பார்க்கல, அப்ப யாராவது ஒருத்தரை பார்க்கறதுக்கு தானே அவர் வந்திருப்பாரு தனி விமானம் மூலமாக. அப்ப அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கு, அரசுக்கும் இருக்கு. உண்மையிலே நம்ம சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம். திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் திமுகவை மிக வலிமையாக எதிர்த்தாங்க. அதானியை எதிர்த்தாங்க. அதானி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய நண்பர், கார்பரேட்டை வைத்துக் கொண்டு அவர் மிகப்பெரிய அளவுல அழிவை ஏற்படுத்துறாரு அப்படின்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி, திமுக எல்லா கட்சிகளுமே மிகப்பெரிய அளவுல அதானிக்கு எதிராக போராட்டம்லாம் செய்தார்கள். அப்படி போராட்டம் செய்தவர்கள் எதற்காக அதானியோடு தொடர்பில் இருக்க வேண்டும்? அதானியோடு தொடர்பில் இருப்பதற்கும் பிஜேபி கொள்கையோடு தொடர்பில் இருப்பதற்கும் சமம் தானே? இது எல்லாமே திமுக தானே சொல்லணும். நாங்க அந்த விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம். இல்ல, திரு லயலாமணி அவர்கள் தெளிவா சொல்றாரு. நான் கேட்ட கேள்வி என்ன, திரு விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்கல? ஏங்க, நான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தானே உட்கார்ந்துருக்கிறேன். எங்க தலைவர் சொல்லி தானே நான் பேச முடியும். அந்த அடிப்படையில் நாங்க அதானியுடைய சுற்றுச்சூழலை சூறையாடுகின்ற அந்த செயலை நாங்க மிக வன்மையா எதிர்க்கிறோம்ல. இப்போ பரந்தூரில் விவசாயிகள் எதற்காக போராடுறாங்க? விளைநிலங்களை அழித்து விட்டு அங்க ஒரு விமான நிலையம் வேண்டும் என்று அந்த விவசாயிகள் கேட்டாங்களா? கேட்கல. அப்போ விளைநிலத்தை அழித்து விட்டு எதற்காக விமான நிலையம் கொண்டு வரணும்? அது மிக தவறு என்று எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை கண்டித்து பேசியிருக்கிறாங்க. செயற்குழுல 26 தீர்மானங்கள் நம்ம கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்துல பரந்தூர் விமான நிலையம் குறித்து எங்க தலைவர் அவர்கள் தீர்மானத்துல சொல்லியிருக்கிறாங்களா? அதனால தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதானியோடு உங்களுக்கு என்ன உறவு என்று திமுக தான் சொல்லணும். திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் சொல்லணுமே தவிர, இப்ப கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க, பிஜேபி எதிர்த்து போராடுறாங்க. கூட்டணி கட்சிகள் பிஜேபி எதிர்த்து போராடுறாங்க அதானி விவகாரத்துல. ஏன் திமுக எதிர்த்து நீங்க போராட மாட்டேன்றீங்க? திமுக கட்சியில் ஏதோ ஒரு பிரமுகரை தானே அதானி பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப திமுகவையும் சேர்த்து தானே எதிர்க்கணும். தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறையினுடைய பெயர் அமெரிக்கா நீதிமன்றத்துல நாறுது. அங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதானி குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருக்கு, பிடிவாரண்டு பிறப்பித்திருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுடைய பேரு இடம் பிடிச்சிருக்குல்ல, மின்சார வாரியத்துடைய பேர் இடம் பிடிச்சிருக்குல்ல. அப்ப இதற்கு யார் பொறுப்பேற்பது? தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும். தமிழ்நாடு அரசு அதற்கு முறையான பதில சொல்லணும். அதானியை நீங்க பார்க்கலங்க, சரி ரைட்.
அப்ப எதற்காக அதானி வந்தார்? அதற்கு ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் பதில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இல்ல, திரு விஜய் அவர்கள் அடுத்த ஆட்சி அமைப்பது தாவேகா என்று சொல்கிறார். இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு அரசியல் சுச்சுவேஷன் வருது, ஒரு ஸ்கேம் நடக்குதுங்கிறப்ப எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல. ஒரு இன்கன்சிஸ்டன்சியா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? இல்ல, அது உங்களுடைய புரிதல் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எல்லாமே களத்துல தோழர்கள் நின்று பணி செய்து கொண்டுதான் இருக்கிறோம், போராடி கொண்டுதான். இப்ப நீங்க இப்ப நான் சிம்பிளா இன்னொரு லாஜிக்கா கேக்குறேன். இப்போ திமுக சார்பில் விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா நீங்க கேக்குறீங்களே. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்கலன்றது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஆனா திரு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்லிடுவேன்ல, அவர் ஆன்சர் சொல்லிட்டாருப்பா, எதுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு நான் விளக்கம் கொடுக்க முடியும்ல? அப்ப எதற்கு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அது குறித்து பேசணும்? ராமதாஸ் ஐயா அவர்கள் யார் குறித்து கேள்வி கேட்டாரு? முதலமைச்சருடைய இல்லத்தில் அதானி அவர்கள் சந்தித்தாரா? நேரடியா முதலமைச்சர் தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அதனால முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லி எல்லாருக்குமே இந்த கேள்வி ஆட்சியில் இருப்பவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ அதானி எங்களை கேள்வி கேட்கணும்ல. அதானி அதானி யாரை பார்த்தார்? அதானி எங்களை பார்த்தாரா? இல்ல ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரா? இல்ல அந்த திமுக கட்சியை சார்ந்த வேற ஏதாவது முக்கிய நிர்வாகியை சந்தித்தாரா என்று அவர்கள் தான் சொல்லணும். நாங்க தான் அந்த சந்திப்பை எதிர்க்கிறோமே. அது ஒரு தவறான ஒரு சந்திப்பு அப்படின்னு நம்ம எதிர்க்கிறோம்ல. அது யாரு பதில் சொன்னா கேள்வி கேட்க மாட்டேங்க. கேள்விதான் நம்ம கேட்கிறோம். நீங்க கேக்குறீங்க சார். நான் யாருங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளருங்க. நான் கட்சி சார்பா நாங்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம். எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு லைலாமணி கேட்கறதுக்கும் திரு விஜய் அவர்கள் கேட்கறதுக்கும் ஒரு பவர் இருக்குல்ல. இப்ப விஜய் அவர்கள் ரீச் ஆகும், மக்கள் கிட்ட போய் உங்ககிட்ட அவர் கேட்க மாட்டாருன்னு சொன்னாரா? இல்ல, இப்ப வரைக்கும் வரலையே. கேட்பாருங்க, வெயிட் பண்ணுங்க, கேட்பாரு. அதாவது நீங்க எதிர்பார்க்கும் போதெல்லாம் அவர் கேட்க முடியாதுங்க. அவருக்கு டிஎம்கே பார்த்து கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? திமுக பார்த்து கேளுங்க. அதானியோட ஆளுங்கட்சியை பார்த்து தாங்க கேட்கணும். நாங்க எதிர்கட்சியில இருக்கிறோம். இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பித்து பொதுவாழ்வில் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஒட்டுமொத்த எல்லா கேள்வியும் இவர் கேட்டாரா அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கல, அது குறித்து கேள்வி கேட்கணுமா கூடாதா? எங்க தலைவர் கேட்டார்ல, எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டனால நல்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார். மணிப்பூரில் அவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிறது, எப்படி மத்திய அரசு மௌனமாக மெத்தன போக்கோடு செயல்படுகிறதோ அதே போன்று தமிழ்நாட்டில் வேங்கவையில் கிராமத்தில் சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்து வர டிசம்பர் 26ஆம் தேதியோட 2 வருஷம் ஆக போகுது. ஆனா விஜய் இப்ப வரைக்கும் சந்திக்கல, நேர்ல போவாருங்க. வேங்கவைகளுக்கு மட்டும் போக மாட்டாரு. 2 வருஷம் ஆகுது சார். நீங்க சொன்ன மாதிரி அரசை கேளுங்க. நீங்க தானே சமூக நீதி அரசாங்கம்னு சொல்றீங்க, பெரியாரிய மாடல்னு சொல்றீங்க, திராவிட மாடல்னு சொல்றீங்க, சமத்துவ மாடல்னு சொல்றீங்கல்ல. அப்போ சாதாரண மனிதர் குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரைக்கும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? நடவடிக்கை எடுக்காட்டி ஏதோ நீங்க காலம் தாழ்த்துறீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அமரன் படத்தை குடும்பத்தோட உட்காந்து பாக்குறீங்கல்ல, முதலமைச்சரும் உட்காந்து பாக்குறாரு, துணை முதலமைச்சரும் உட்காந்து பாக்குறாரு. அந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே தயாரிப்பாளருக்கு போன் பண்ணி முதலமைச்சர் அழுகுறாரு. கிளைமேக்ஸை பார்த்துட்டு எனக்கு கண் கலங்கிருச்சுங்க சொல்ற முதலமைச்சர் அவர்கள் ஏன் வேங்க வயலுக்கு நீங்க இன்னும் போகாம இருக்கீங்க? அந்த மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் பாதி பேர் திமுக கட்சியை சார்ந்தவர் தானே. உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு ஒரு அரசு உருவாயிருக்கு. காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. தமிழ்நாடே இப்ப உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. எதற்கு நீங்க அங்க போல? அமரன் படம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் என் வேங்க வயலுக்கு நீங்க போக மாட்டீங்களா? என்ன காரணமா இருக்கும்? ஏன் போக மாட்டீங்க? கேளுங்க, திமுக கட்சியை கூப்பிட்டு கேளுங்க. திரு விஜய் அவர்கள் போவதற்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் போவதற்கும் என்ன காரணமா இருக்கும்? நாங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். எங்க தலைவர் அவர்கள் வேங்க வயலுக்கு செல்கிறார். நாங்க செல்லலாம் சொல்லல. இனிமே எங்க தலைவர் போக போறாரு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு. புத்தக வெளியீட்டு விழாவில் கூட வேங்க வயலில் மலம் கலந்த தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்டவர்களை மேடையில் ஏற்றினார் எங்க தலைவர் அவர்கள். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மக்களுடைய உணர்வை அவர் கேட்டுக்கொண்டாரு, அவங்க பட்ட காயத்தை கேட்டுக்கொண்டாரு. எங்க தலைவர் அவர்கள் வேங்க வயலுக்கு போக போறாரு. பரந்தூரில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை சந்திக்க போறாரு, போராட்ட களத்துக்கு போறாரு. கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர் ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில சொன்னாங்க, என்னுடைய கடைசி படம் ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை நடித்து முடித்த பிறகு நான் நேரடியாக அரசியல் களத்துக்கு வர போறேன், மக்களை சந்திக்க போறேன், தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு துறையில நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படப்பிடிப்புல 5000 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டக்கூடாது. அவரை நம்பி முதலீடுகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த தொழிலதிபர் பாதிக்கப்பட்டக்கூடாது, தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டக்கூடாது, அந்த சினிமா துறை பாதிக்கப்பட்டக்கூடாது என்கின்ற ஒரு பொறுப்புணர்வு அவருக்கு இருக்கு. அதையும் செய்து கொண்டு மக்களுக்கான பிரச்சனைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஊழல் கபடதாரிகள் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை வீழ்த்தணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்டு கொண்டிருக்கின்ற 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறாரு. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியும் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பொய்யான வாக்குறுதிகளை சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. இவர்கள் எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று
நேரடியாக தான் சொல்றாரு, நம்ம மறைமுகமான சொல்லல. நேரடியாக திமுகவை வீழ்த்துறோம், பிஜேபி என்கின்ற ஒரு பிளவுவாத கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று துணிச்சலா பேசுறாருல்ல, அந்த துணிச்சலை தானே நீங்க பார்க்கணும். அதனால வரும் காலங்கள்ல தலைவர் அவர்கள் மக்களுக்கான களத்தில் நேரடியாக இருப்பார். மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே என்பதை தவிர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ புக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த சம்பிரதாயத்துக்குலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதெல்லாமே வந்து அவரே செய்யறப்ப ஒரு முரணான வெளிப்பாடு தெரியுது. இல்ல அது அந்த புரிதல் வந்து ரொம்ப தவறான புரிதலா உங்களுக்கு இருக்கு. அது என்பது கட்சி நிகழ்வு. கட்சி நிகழ்வுல அவர்களே இவர்களே என்று அழைப்பது கூடாது. நம்ம வந்து சமத்துவத்திற்காக வருகிறோம் என்று தலைவர் அவர்கள் சொல்றாங்க. இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது பொதுவான ஒரு நிகழ்வு. முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் அம்பேத்கர் அவருடைய பேரன் வந்து அரசியல் பேசவே இல்லை. நீங்க அப்ப எங்க அம்பேத்கரே அரசியல் தானங்க. இப்ப அரசியல் நிகழ்வு இல்லைன்னு நீங்க அது பொது நிகழ்வுங்க. கட்சி நிகழ்வு என்பது வேறு, பொது நிகழ்வு என்பது வேறு. அங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தாங்க மாநாட்டுல. ஆனா இந்த பொது நிகழ்வு என்பது கட்சியில இருக்கவங்களுக்கு அவர்களே இல்ல, மற்றவங்களும் அவர்களே இவர்களே என்றது பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்கின்ற ஒரு அவர் கற்பிக்கிறார் அரசியலுக்கு. இது வந்து ஒரு பொது நிகழ்வு, ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஒரு நிகழ்வு. முன்னாள் நீதியரசர் வந்திருக்கிறாங்க, அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டல்துமி அவர்கள் வந்திருந்தாங்க. ஒரு பத்திரிகை நிறுவனம் அந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது அந்த இடத்துல எல்லாருடைய பேரையும் மேற்கொண்டு இங்க வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லோருக்கும் நான் வணக்கம் சொல்றேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா மாநாடு என்பது முழுக்க கட்சிக்கான ஒரு நிகழ்வு. அங்க வந்து நீங்க பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கொள்கை பரப்பு இணை செயலாளர் அவர்களே என்றெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம எல்லோருமே சமமானவர்கள் தான், நம்ம ஒரு சமத்துவ அரசியலை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று அவருக்கு அதை சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறேன். கட்சி நிகழ்வுகள்ல வந்து அவர்களே வந்து தவிர்க்கிறாரு, மற்ற இடங்கள்ல வந்து அவர்களே பயன்படுத்துறாருன்னு எடுத்துக்கலாமா? அதான் நிகழ்வுக்கு ஏற்றார் போல தாங்க இருக்கும். இது என்பது பொது நிகழ்வு, அது கட்சி நிகழ்வு என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம். அண்ட் மாநாடுல பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பேசிய பேச்சு என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக இருமாப்புடன் 200 சீட்டுகள் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி உங்க கருத்து? ஆமா, திமுக வந்து ஒரு இருமாப்போடு தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து மக்கள் விரோத செயல்ல ஈடுபடுறாங்க. பொய்யான வாக்குறுதிகள். ஆட்சி அமைத்தவுடன் நாங்கள் நீட் என்கின்ற ஒரு தேர்வே இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆக போகுது. நீட் தேர்வு என்ன பண்ணாங்க? ரத்து பண்ணிட்டாங்களா? இல்ல. நம்ம அரசு ஊழியர்களுக்கு என்ன சொன்னாங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருங்க, அவங்க சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப 4 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்களா? படுத்தல. அரசு ஊழியர்களே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களே. எதிர்கட்சியா இருக்கும்போது தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களை சந்தித்து பேசுறாரு. ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. அப்ப 2026 திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்கட்சியை நாங்க பரிசா கொடுக்கலாம்னு இருக்கோம்னு அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. அப்புறம் என்ன வாக்குறுதியில் என்ன சொல்றாங்க? அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தகுதியின் அடிப்படையில் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து பொய்யா இருக்கு. படிப்படியாக வந்து நாங்கள் மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க. எத்தனை கடைகளை இழுத்து மூடிருக்காங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னாங்க. எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை அவங்க ரத்து செஞ்சிருக்காங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில 181வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எங்கள் ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் அவங்க நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் முன்னெடுத்தாங்க. எதற்காக முன்னெடுக்கணும்? ஏன் முன்னெடுக்கணும்? அப்ப எதற்கு பொய்யான வாக்குறுதிகள் சொல்றீங்க? அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு நாங்கள் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்பது இருமாப்பு தானே. அப்ப அந்த இருமாப்பை நாங்கள் வீழ்த்துவோம். மக்களின் துணையோடு, மக்களோடு நாங்கள் கூட்டணி வைத்து எங்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மமதையில இருக்கிறீங்களா, அதை நாங்கள் அடித்து தவிடுபொடி ஆக்குவோம் என்று எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது 2026 அது மக்கள் தான் அது முடிவு செய்ய போறாங்க. நாங்க மக்கள் நம்பி தான் வரோம். அதீத நம்பிக்கையோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பிரைமரி ஃபோர்ஸா வராரு தலைவர், முதன்மை சக்தியா வராரு. எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா நாங்க கூட்டணி ஆட்சியை தான் உருவாக்க போறோம். கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ள போறோம். ஆட்சியிலையும் நாங்க பங்கு கொடுக்க போறோம், அதிகாரத்திலும் நாங்க பங்கு கொடுக்க போறோம், அமைச்சரவையிலையும் பங்கு கொடுக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உண்மையான ஒரு வருவாங்களா? வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வெளிப்படையா சொல்லிட முடியாதுல்ல. கட்சியில பின் வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்குல்ல. திரு விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலேயே பேசியிருந்தாரு, தொல் திருமாவளவனுடைய மனசு நம்மளை நோக்கி தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா விஜயோட கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் திமுக கூட்டணி தான் இருக்க சொல்லிட்டு அழுத்தமா சொல்றாரு. நாங்க வந்து எங்க கூட்டணிக்கு வாங்கலாம் சொல்லல. இல்ல அதாவது அப்படி சொல்லியிருந்தாருன்னா, 30 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டு கட்சி நடத்தக்கூடிய தலைவர் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் உச்சத்துக்கு வர வேண்டும், வளர்ந்து வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் திருமாவர்கள்.
அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாட்டுல அம்பேத்கருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு உண்டு. முதலாக அண்ணல் அம்பேத்கர் தொடர்பாக ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வை புறக்கணிக்கிறார் என்றால் அவர் யாரை புறக்கணிக்கிறாரு? எங்களை புறக்கணிக்கிறாரா? இல்ல அண்ணல் அம்பேத்கரை புறக்கணிக்கிறாரா? அந்த நிகழ்வில் அம்பேத்கருடைய பேரன் வந்தாரு, அவரை புறக்கணிக்கிறாரா? அப்ப யாராவது ஒருத்தர் அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? ஆரம்பத்துல அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. அவங்க தரப்புல என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா, அம்பேத்கர் என்பவர் பகவத்கீதை, லைக் நீங்க பகவத்கீதையை ஒரு பக்கம் கையில வைக்கிறீங்க, அம்பேத்கர் பெரியார் கையில வைக்கிறீங்க, எல்லாரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா பகவத்கீதைக்கு எதிராக இருக்கு. சோ இது போல எதிராக இருக்க ஒரு கூட நான் எப்படி ஏற முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அனைத்து மதமும் சமம். அரசு தான் மத சார்பின்மை அரசாக இருக்கணும். அதாவது அரசு ஒரு மதத்துக்கான அரசா இருக்கக்கூடாது. ஆனா மக்கள் எந்த மதத்தை வேணாலும் வணங்கலாம். எம்மதமும் எங்கள் மதம் என்பதுதான் இந்திய மக்களுடைய உணர்வு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. யாருடைய மதத்தையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. ஏன் அந்த மாநாட்டுல நீங்க பகவத்கீதை கொடுத்ததை மட்டும் தானே பாக்குறீங்க? குரான் கொடுத்தாங்கல்ல, பைபிள் கொடுத்தாங்கல்ல, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை கொடுத்தாங்கல்ல, திருக்குறள் புத்தகத்தெல்லாம் கொடுத்தாங்களா? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாம பகவத்கீதையை மட்டும் உங்களுக்கு கண்ணு தெரியுது? ஏன் பகவத்கீதையும் பெரும்பான்மையான இந்து மக்கள் அதையும் ஒரு புனித நூலாக வணங்குறாங்கல்ல, வாசிக்கிறாங்கல்ல? நான் என்ன சொல்றேன்னா, பகவத்கீதையில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, அதில் இருக்கின்ற தீமையான கருத்துக்களை நீங்க தவிர்த்துருங்க தான் சொல்றேன். எல்லா புனித நூல்களையும் தான் நம்ம அப்படிதான் சொல்றோம். அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். எங்க தலைவர் அந்த மாநாட்டில் சொன்னாங்க, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர பெரியாருடைய சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற எல்லா கொள்கைகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்றோம். ஆனால் நாங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்றோம். எம்மதமும் எங்கள் மதம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்கின்ற சித்தாந்தத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம்னு மாநாட்டிலே அவர் சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் திருமா அவர்கள் எந்த கோயிலுக்குமே போலையா? இந்து கோயிலுக்குள்ள அவர் போவே இல்லையா? இப்போ நாளைக்கு உங்க தோழர் இல்ல உங்க நண்பர், உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தர் ஒரு பகவத்கீதையை நம்ம கையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபார்மாலிட்டிக்கு வாங்குவோம். அதுதானே மரியாதை, அதுதானே ஒரு ஆரோக்கியமானது. அந்த மாதிரி ஒரு தோழர் அந்த மாநாட்டுல பகவத்கீதையை கொடுக்குறாங்க, அதை எங்க தலைவர் வாங்கி வைத்துக் கொள்கிறார். இதுல நீங்க என்ன கண்டுட்டீங்க? இது என்ன ஒரு தவறு இருக்கு? ஆனந்த விகடனுக்கு அண்ணன் திருமாவர்கள் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து திட்டமிட்ட ஒரு நிகழ்வு. நான் வரேன் அப்படின்னு சொன்ன அண்ணன் அவர்கள் திடீரென்று ஏன் வரல? யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா? உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தானே அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. அப்புறம் அண்ணன் திரும்ப என்ன சொல்றாரு, ஆதவ் அர்ஜுனே நான் சொல்லிதான் அவர் நிகழ்ச்சிக்கே வந்தாரு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அப்ப அண்ணன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு, ஒரு மாறி பேசுறாரு. எங்களுக்கு என்ன ஆசைன்னா, இது அம்பேத்கருக்கான ஒரு நிகழ்வு, அம்பேத்கரை கொண்டாடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவர்கள், அவர் அந்த இடத்துல இருந்திருக்கணும். அந்த இடத்துல இருந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குது, எங்க கூட்டணியை உடைக்க முடியாது, நீங்க அந்த மேடையில இருந்து பேசியிருக்கணும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தானே. திருமாவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எத்தனை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு? ஒரு குறிப்பிட்ட அளவுல. ஆனா தலைவர் தளபதி அவர்களுடைய தோழர்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க உலகம் முழுவதும். அப்ப அந்த மேடையை அண்ணன் திருமா அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அம்பேத்கர் தொடர்பான வாழ்க்கை வரலாறுகள், அம்பேத்கர் அவர்கள் செய்த தியாகங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளை பேசினார் என்றால் அது எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் போய் சேர்ந்திருப்பார். இந்த ஒரு வாய்ப்பு எதற்கு அண்ணன் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளல என்ற ஒரு மன வருத்தம் தான். அந்த அடிப்படையில எங்க தலைவர் சொல்றாரு, அண்ணன் தான் இங்க இல்ல, ஆனா அண்ணனுடைய மனசு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அண்ணன் அவர்கள் நிகழ்வுல இருக்குன்னு சொல்லல, நம்மளோட இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, நம்மளோட தான் இருக்கு. அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இங்கதான் நம்ம அவருடைய மனசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலே சொல்றாங்க, இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடியேற்றுவதற்கு அனுமதி கொடுத்த ஆய்வாளரே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க திமுக அரசு. கூட்டணி கட்சி கொடியேற்ற முடியல, பேனர் வைக்க முடியல, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? எங்கேயுமே கொடியேற்ற முடியல, பேனர் வைக்க முடியல, கூட்டணி கட்சியை முடக்குறாங்க. கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதியை திமுக கொடுக்கல. வேங்க வெயிலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. மேல் பாதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல, நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க அவங்கள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகணும். ஆனா அந்த அரசாங்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி கோயிலை இழுத்து முடி வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாமே சமூக அநீதி தானே, சமூக நீதிக்கு எதிரானது தானே. அப்ப இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த கூட்டணி நிலைக்குமா? 2026க்கு இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கு. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தரமான கூட்டணியும் கிடையாது. அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஜனவரிக்கு பிறகு நடக்க போகிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவருடைய பேச்சை நீங்க பார்க்கலாம். விசிகாவின் துணை பொதுச்செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜயுடன் மேடை ஏறிய பின்பு வெறும் வாய்ஸ் ஆஃப் காமனோட நிறுவனராக மட்டும் இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? திமுக என்கின்ற ஒரு கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு மனு கொடுத்தவர் யாருன்னா ராஜ்நாத் சிங், தீவிர RSS காரர். அவரை அழைத்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறி ஐயா கலைஞர் அவர்களுடைய நாணயத்தை வெளியிட்டாரு. அது குறித்து இங்கே முற்போக்கு பேசுற, இடதுசாரி சிந்தனை பேசுற, திராவிட கருத்தியல் பேசுற, அவங்களுடைய
கருத்து சொல்ல முடியுமா? அது ஒரு பொது மேடைங்க. எல்லோருக்குமான ஒரு தலைவராக அண்ணல் அம்பேத்கரை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர். உலகத்திலேயே வந்து அறிவாளிகள் பட்டியலில் முதல் 5 இடத்தில் இருந்த முதன்மையான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தலைவரை ஒரு சாதி வட்டத்துக்குள் இந்த சமூகம் சுருக்கி வைத்திருக்கு. அதை எல்லோருக்குமான ஒரு தலைவராக கொண்டு போய் சேர்க்கணும்னு எங்க தலைவர் தளபதி நினைச்சிருக்கிறார்ல. இதுதாங்க கொள்கை சார்ந்த அரசியல். ஆதவ அர்ஜுன் அவர்கள் மேடை ஏறினாரு, அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படின்றதுலாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை, அது விடுதலை சிறுத்தை கட்சியோட பிரச்சனை. அதற்கு வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்து என்பது நியாயமான ஒரு கருத்து. தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கு, தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கு, தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. ஊழல் குற்றவாளி செந்தில் பாலாஜிக்கு எப்படி மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அப்போ நீங்க ஊழலை செய்து கொண்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டு நீங்க எல்லா பித்தலாட்ட வேலைகளையும் நீங்க செய்வீங்க. செஞ்சுட்டு நாங்க சமூக நீதி அரசை முன்னெடுக்கிறோம், சமத்துவ அரசை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? திரு ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா இப்போது நீக்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேடையில விஜய் கூட காட்டிய நெருக்கம் வந்து தாவேக்களை இணைகிறாரா ஆதவ அர்ஜுனா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு சமத்துவத்திற்கான ஒரு கட்சிங்க. யாரு வேண்டுமானாலும் வரலாம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது அவர் இணைகிறாரா இணையல என்பதை வந்து ஆதவ அர்ஜுனா தான் அவர்கள் சொல்லணும். இன்னும் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இடைநீக்கம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இன்னும் விலகல. வரவேற்குமா? தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையும் வரவேற்குங்க. கருத்தியல் தெளிவு கொண்ட, முற்போக்கு சிந்தனை கொண்ட கொள்கைவாதிகளை தமிழக வெற்றி கழகம் வந்து அரவணைத்துக் கொள்ளும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அடிப்படையில வந்து இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நாங்க முடிவெடுக்க வேண்டியது கிடையாது. ஆதவ அர்ஜுனா போன்று பல ஆளுமைகள் எங்கள் கட்சியில இருக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறோம், களப்பணி செய்து கொண்டு இருக்கின்றோம், தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. அது ஆதவ அர்ஜுனா தான் பதில் சொல்லணும். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தாமு அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் ஒன்றிணைறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வன்மமான ஒரு செய்தி பார்த்தீங்களா? ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடிய வார்த்தையா இது? ஒரு பொது இடத்துல இப்படி பேசலாமா? இப்ப நாங்க பேசினா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? இப்ப அவர் சொல்றாருல, பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் ஒன்றிணைந்தது என்று சொல்லக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் டிக்கெட் கும்பல். இப்ப அவங்க தலைவர் வித்தவுட் டிக்கெட்ல தானே வந்தாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இப்ப நாங்க சொன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசக்கூடிய வார்த்தை என்பது ரொம்ப தூய்மையா இருக்கணும், முகம் சுளிக்கும் வகையில இருக்கக்கூடாது. இப்ப லாட்டரி சீட்டு கும்பல்னு சொல்றாங்கல்ல, லாட்டரி மார்டின் அவர்களிடம் வந்து 500 கோடிக்கு மேல இவங்க காசு வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்களா இல்லையா? அப்ப வெக்கமே இல்லாம இந்த விமர்சனத்தை அவங்க எப்படி முன்வைக்கிறாங்க? அசிங்கமா இல்ல? லாட்டரி விற்கிற மார்டினிடம் இருந்து நீங்கள் கோடி கோடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு தானே உங்க கட்சியை நீங்க நடத்துறீங்க, தேர்தலுக்கு அப்படித்தானே நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அப்ப அசிங்கமா இல்லையா? ஐயா அன்பரசன் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு, அப்போ உங்க தேர்தலுக்கும் அவருடைய பணம் தானே நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க அமைச்சரவையை வந்து அமைச்சர்ல இருந்து வெளியில போங்க, ராஜினாமா பண்ணுங்க. மார்டினுடைய பணத்தில் நான் அமைச்சராகி விட்டேன், எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறது, நான் சுயமரியாதைக்காரன், ஆனால் லாட்டரி ஓனரிடம் இருந்து பெற்ற பணத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன், எனக்கு இப்படி ஒரு பதவி வேண்டாம், நான் அமைச்சரவை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்வதற்கு மாண்புமிகு ஐயா அன்பரசன் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? இப்ப நாங்க பேசினா அவங்களுக்கு இப்ப காயப்படுவாங்கல்ல. அப்ப அவங்க வந்து பொது மேடைகள்ல என்ன வேணாலும் பேசலாமா? எங்க தலைவருக்கு அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கும், 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. 12 லட்சம் மக்கள் மாநாட்டிற்கு திரண்டு வந்தாங்க, குடும்பமாக கட்சியில இணைகிறாங்க, தாய்மார்கள் வராங்க, பெண்கள் வராங்க, மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் வராங்க, மாற்றுத்திறனாளிகள் வராங்க, அரசு ஊழியர்கள் வராங்க, முன்னாள் இராணுவ அதிகாரிகள் வராங்க, பலர் வந்து கட்சியில வந்து இணைகிறாங்க. ஒரு மாற்றத்துக்காக இணையக்கூடிய ஒரு தலைவரை ஒரு பொது ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி பேசுவது கேவலம் இல்லை? பொதுமக்கள் மத்தியில் இப்படி பேசுவது அசிங்கமா இல்ல? சொல்றாங்களா பிளாக் டிக்கெட்னு சொல்றாங்களா? நீங்க தான் தயாரிப்பு நிறுவனம், சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நீங்க தான் வச்சிருக்கீங்க, ரெட் ஜெயிண்ட்னு. நீங்க தான் 2000 ரூபாய்க்கு டிக்கெட்டையும் விற்கிறீங்க, தியேட்டரும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்ப நீங்க தானே பிளாக் டிக்கெட்டு. ஒரு பிளாக் டிக்கெட் எங்களை பார்த்து பிளாக் டிக்கெட்னு சொல்லலாமா? இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல். தொடர்ந்து இது போன்று அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் நாங்கள் திருப்பி பேச வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஒரு படி மேல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, சினிமா செய்திலாம் நான் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தக வெளியீட்டுக்காக கிண்டல் அடிச்சிருந்தாரு. இல்ல, அவரு ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் இப்படி பேசலாமா? இது எவ்வளவு அருவருப்பு தக்கமான ஒரு செயல். எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்கின்ற தலைப்பில நூல் வெளியிடுகிறோம். அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் வராரு, முன்னாள் நீதியரசு ஐயா சந்துரு அவர்கள் அங்க இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க, முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சினிமா செய்தி என்று சொல்றாரே, அசிங்கமா இல்லையா? இதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் உங்களுக்கு திராவிடம் சொல்லி கொடுத்ததா? இதைதான் திமுக சொல்லி கொடுத்துருக்கா? இதைதான் அண்ணா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? ஏங்க, சினிமா நிகழ்ச்சி நான் பார்ப்பதில்லை, சினிமா செய்தியை நான் பார்ப்பதில்லைன்னு சினிமாக்காரர் தானே உதயநிதி, சினிமா நடிகர் தானே அவரு, சினிமா தயாரிப்பாளர் தானே அவரு. கூடுதலா ஒரு படி மேல போனா சினிமாக்கு ரிவ்யூலாம் கொடுப்பாரு அவரு. இந்த படம் பார்த்தேன், மிக சிறப்பாக இருக்கிறதுன்னு போஸ்ட் போட்டவர் தான் அவரு. அப்போ சினிமா நடிகராகவும் இருக்கிறீங்க, சினிமா தயாரிப்பாளராகவும் இருக்கிறீங்க, சினிமா விமர்சகராகவும் இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த சினிமாவையும் அதிகாரத்தை வைத்து மிரட்டி கையில வச்சிருக்கின்ற ஒரு சினிமாக்காரர் அதை பார்த்து சினிமா செய்தி என்று சொல்வது அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. இது போன்ற அப்படி பேசாதீங்க. நீங்க பாருங்க, தொடர்ந்து இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்மமா அருவருக்கத்தக்க வகையில் இருக்கும். மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க. உடனே அமைச்சர் உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓசி, நாங்க ஓசியில கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, என்ன பெண்கள் எல்லாம் பலபலன்னு வந்திருக்கிறீங்க, ஓ நாங்க கொடுக்குற 1000 ரூபாய்ல நீங்க ஃபேரன் லெவல்லாம் வாங்கி போட்டு வந்தீங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, சினிமா செய்தின்றாரு, பிளேட் எல்லாம் நீங்க தூக்கிட்டு வரீங்க அப்படின்றாரு. அப்ப அண்ணல் அம்பேத்கர் உங்களுக்கு பிளேடா, தந்தை பெரியார் உங்களுக்கு பிளேடா, காமராஜர் உங்களுக்கு வந்து பிளேடா, அஞ்சலி அம்மாள் வந்து உங்களுக்கு பிளேடா, ஒருவேளை விஜயநாச்சால் வந்து அவங்களுக்கு பிளேடான்ற விஜய மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஏங்க, அந்த நிகழ்ச்சி அந்த புத்தக வெளியீட்டுல எங்க தலைவர் தளபதி மட்டும் தான் இருந்தாரா? எல்லாருமே இருந்தாங்களா? முக்கியமான ஆளுமைகள் இருந்தாங்க. ஒரு ஆளுமைக்கான ஒரு தலைவருடைய புத்தக வெளியீட்டு விழாவை பேசுறாருன்னா இதுதான் வந்து சிறுபிள்ளைத்தனம் சொல்லுவாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறுபிள்ளைத்தனமா இருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்காங்க. அதனால இது போன்று பேசுவது என்பது ரொம்ப தவறுங்க. இது வந்து எல்லா தலைவர்களையும் கொச்சைப்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரு. துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த துணை முதலமைச்சருக்கு உண்டான அந்த பதவியின் அழகோடு பேச வேண்டும். இப்ப நாம எதற்கு மன்னராட்சின்னு நம்ம சொல்றோம், வாரிசு அரசியல் ஏன் சொல்றோம்? அவர் எம்எல்ஏ ஆனது மக்கள் ஓட்டு போட்டுதான். மக்கள் ஓட்டு போட்டதால் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எம்எல்ஏ ஆக முடிந்தது. துணை முதலமைச்சர் எப்படி ஆனார்? எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க? அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தானே அவர் துணை முதலமைச்சராக முடிஞ்சு. ஏன் ஐயா துரைமுருகன் அவர்களால் துணை முதலமைச்சராக முடியல? ஏன் பொன்முடி அவர்களால் துணை முதலமைச்சராக முடியல? ஐயா ஏவா வேலு அவர்களால் ஏன் துணை முதலமைச்சராக முடியல? சொல்லுங்க பிரதர், ஏன் முடியல? அப்போ பிறப்பின் அடிப்படையில் அங்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இதைதான் நம்ம மன்னராட்சின்னு சொல்றோம், இதைதான் வாரிசு அரசியல்னு சொல்றோம். அந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்காக, வாரிசு அரசியலை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க. 2026 தேர்தல் களத்தில் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஓகே ப்ரோ, இறுதி கேள்வியா பாத்தீங்கன்னா டிவிக்கோட டேக்லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது டிவிக்கோட டேக்லைனா இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா திமுக வந்து கலைஞர் கைவினை திட்டத்துல வந்து அந்த டேக்லைனை வந்து போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது இவ்வளவு நாள் அவங்க போடாதவங்க இப்ப திடீர்னு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்காங்க. ஐயா கலைஞர் புகைப்படத்துக்கு பக்கத்துல வந்து அம்பேத்கருடைய புகைப்படங்கள் போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல நலத்திட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாலை போடுறாங்க, மின்விளக்குகளை சீரமைக்கிற பணிகள் எல்லாம் செய்யறாங்க. அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு எதிராளிகளா வலிமையான ஆள் இல்லை, ஆனால் நம்மளை கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மமதியோடு இருந்தாங்க. இப்ப அவர்களை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எங்க தலைவர். வெறும் கரிஸ்மேட்டிக் மட்டும் இல்லாம கொள்கையும் கோட்பாடுகளும் கொண்டவர். அனைவருக்குமான அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்றாரு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நம்ம சொல்றோம். சம வாய்ப்பு, சம உரிமையை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்கிறோம். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் உள்ள வேற்றுமைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியலை நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்னா தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க. அப்ப இதெல்லாம் திமுக பாக்குது. அப்ப அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்கு, தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் திமுக வந்து அவர்களுடைய அந்த அடாவடி செயலிலிருந்து கொஞ்சம் அப்படி பின்வாங்கி மக்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த வாசகம் இடம் பிடித்திருக்கு. அதற்கு எங்களுடைய பங்கு, பெரும் பங்கு இருக்கு. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக கூட நாங்கள் அதை கருதுறோம். ஓகே பிரதர், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி பிரதர். மிக்க நன்றி.